ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, எறா தொக்கு செய்ய போகிறோம். எறா கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ் ஆகட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg ப்ரான், அதில் வந்து அதோடைய வேஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 kg இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1/2 kg ப்ரான் வச்சு நம்ம இந்த எறா தொக்கு செய்ய போகிறோம். ப்ரானை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய எக்ஸஸ் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா எறாவே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம குக் பண்ணுறச்ச. அதனால் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பர் வச்சுன்னா பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கையிலே கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயோ இல்லை ஒரு பேனோ வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். இதில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சால்ட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, பெப்பர் தூள், இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கடாயில் நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அடுத்தது வெங்காயம், அப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி அதெல்லாம் வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த வெங்காயம் எந்த லெவலுக்கு வதங்கணுன்னா, அந்த ப்ரௌனிஷ் ஸ்டேஜ் எட்டுறதுக்கு முன்னாடி பதத்து வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. அது எந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர்ந்து வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி ஒன்று போல் வெந்துட்டு, அந்த மிளகாத்தூள் வாசனையும் வந்து போகணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்து பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க எறாவை வந்து அதில் போடலாம். எறாவை நல்லா அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். நல்ல சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா எறா வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ 5 to 7 மினிட்ஸ், அது 7 மினிட்ஸுன்றதே அதிகம். இப்போ நல்ல கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் பெப்பரை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை நல்லா அதில் தூவி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஃபைனலாக எறா கிரேவி ரெடி. இது எறா தொக்கு சொல்லலாம், எறா கிரேவி சொல்லலாம். ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு ப்ரெசன்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, எறா கிரேவி, எறா தொக்கு ரெடி. நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.